நள்ளிரவு 1 மணிக்கு மீனா அவர்களினுடைய அம்மா அவரது சாப்பாட்டை பிடுங்கி வைத்துக்கொண்டு நடிக்க சொன்னது குறித்து பிரபல இயக்குனர் மனம் திறந்து பேசியிருக்கார். 1982ஆம் ஆண்டு வெளியான நெஞ்சங்கள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் மீனா. அதன் பிறகு ரஜினியுடன் எங்கேயோ கேட்ட குரல், கேப்டனுடன் பார்வையின் மறுபக்கம், அன்புள்ள ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க. இதில் எங்கேயோ கேட்ட குரல் படத்தில் ரஜினிக்கு மகளாக நடிச்சிருந்தாங்க மீனா. தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காங்க. 1990ஆம் ஆண்டு வெளியான நவயுகம் என்ற படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான மீனா, தமிழில் ஒரு புதிய கீதை, என் ராசாவின் மனசிலே போன்ற படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பிறகு ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமலஹாசன், சத்யராஜ், பிரபு, சரத்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலரோடு இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. தற்போது பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சு வராங்க. இந்த நிலையில் என் ராசாவின் மனசிலே ஷூட்டிங்கின் போது மீனாவின் அம்மா சாப்பாட்டை பிடுங்கி வைத்துக்கொண்டு மீனாவை நடிக்க சொல்லியிருக்காங்க. இது குறித்து இயக்குனர் கஸ்தூரி ராஜா சித்ரா லட்சுமணனுடன் நேர்காணலில் மனம் திறந்து பேசியிருக்கார். அவர் சொல்லும் பொழுது, என் ராசாவின் மனசிலே படத்தில் நடிப்பதற்காக முதலில் தெலுங்கு நடிகை ஒருவரை தான் தேர்வு செஞ்சோம். பின்னாடி தான் மீனாவிற்கு கதை சொன்னோம். அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. மீனாவிற்கு கொடுத்த ஒத்துழைப்பை மறக்கவே முடியாது. மீனாவின் கதாபாத்திரம் நிற்பதற்கு அவர் அம்மாவும் ஒரு காரணம். மிகப்பெரிய அளவில் மீனாவை சிறையில் வைத்திருக்கும்போது அவங்க தூங்கிட்டாங்க. அதன் பின்னாடி அவரை தட்டி எழுப்ப நடிக்க வச்சோம். மீனா சாப்பிட போனாங்க. உடனே ஷாட் ரெடி ஆகிடுச்சு. அப்போது அவங்க அம்மா தட்டை பிடுங்கி வைத்துக்கொண்டு ஷாட்டை முடிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நள்ளிரவு 1 மணிக்கு இது நடந்தது. சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. இல்லை சார், நடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் மீனாவினுடைய வளர்ச்சிக்கு காரணம். சினிமாவில் ஸ்டார் என்ற பட்டம் அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் கிடைச்சிடாது. சினிமாக்காரங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க இழப்பு என்ன என்பது யாருக்கும் தெரியாது. எல்லோரும் தூங்கும் போதும் நாம் முழிச்சிருக்கிறோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம துக்கத்தில் இருக்கிறோம். என் குழந்தைகளை நிறைய நாட்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பறந்துட்டுருக்கு. மீனா அவர்களின் அம்மா இப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட நடந்திருக்காங்களா அப்படின்னு எல்லோருமே ரொம்பவே வியப்போடு தான் இந்த விஷயத்தை பார்த்து வராங்க.